ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமியை வீட்டில் நிரந்தரமாக அமர வைக்க நிலைவாசலில் இந்த ஒரு இலையை மட்டும் கட்டி தொங்கவிட்டால் போதும். அது என்ன இலை அப்படின்றத பற்றி பார்ப்போம். பண கஷ்டம் தீர, வசதி வாய்ப்புகள் பெருக, பரிகாரம் பற்றி தான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீட்டிற்குள் அலையா விருந்தாளியாக நிறைய பேர் வருவார்கள். வறுமை, கஷ்டம், நோய், பகை, கண் திருஷ்டி, சண்டை சச்சரவு, வாக்குவாதம் என்று இவைகளையெல்லாம் நாம் கூப்பிட்டே இருக்க மாட்டோம். ஆனால் இவைகள் ஒட்டுமொத்தமாக வீட்டிற்குள் வந்து அமர்ந்து கொண்டு ஒரு ஆட்டத்தை போடும். ஆனால் மகாலட்சுமியை வேண்டி விரும்பி அழைப்போம். ஆனால் அவர்கள் மட்டும் நம் வீட்டிற்குள் வரவே மாட்டார்கள். அப்படியே வந்தாலும் நிலையாக தங்கி ஒரு நன்மையை செய்ய மாட்டார்கள். லட்சுமி வருவதும் போவதுமாகவே இருக்கிறார்கள். இந்த மகாலட்சுமியை நிரந்தரமாக நம் வீட்டிற்குள் கட்டி போட ஏதேனும் வழி இருக்கா? நிச்சயமாக இருக்குது. வீட்டில் அலையா விருந்தாளியாக வந்து அமர்ந்திருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் வெளியேற்றிவிட்டு இந்த மகாலட்சுமியை கொண்டு வந்து வீட்டில் நிரந்தரமாக அமர வைக்க நிலைவாசலில் இந்த இலையை கட்டி தொங்க விடுங்கள். போதும். நிச்சயமாக நல்லது நடக்கும். பண கஷ்டம் தீரும். நீங்கள் செல்வந்தராக மாறுவீர்கள். அப்படி என்ன ஒரு அதிசய பொருள்! தேவலோகத்தில் இருந்து இதை கொண்டு வர வேண்டுமா? அப்படியெல்லாம் கிடையாது. உங்கள் வீட்டு வாசலில் இந்த செடி இருக்கும். அப்படி இல்லை என்றால் பக்கத்து வீட்டு வாசலில் இந்த செடி இருக்கும். அது என்ன இலை? மருதாணி இலைதான். நாம் எல்லோருக்குமே தெரியும், மருதாணி இலையில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்று. அந்த மருதாணி இலையை எப்படி நிலைவாசலில் கட்டி தொங்கவிட்டால் மகாலட்சுமி வீட்டிலிருந்து வெளியே போக மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? ஒரு கொத்து மருதாணி இலைகளை எடுத்து ஒரு நூலில் கட்டி கொள்ளுங்கள். வேப்பங்கொத்து கட்டுவோம் அல்லவா? அதே போல மருதாணி இலைகளையும் லேசாக காம்புகளோடு உடைத்து நூல் போட்டு கட்டி கொத்தாக தயார் செய்து வைத்து கொள்ளவும். இந்த மருதாணி கொத்தை வீட்டின் பெரியவர்கள் கையில் வைத்து கொள்ளுங்கள். வீட்டில் இருக்கும் அனைவரது தலையையும் இந்த மருதாணி இலையை 3 முறை சுற்றி கொள்ளவும். நிலைவாசலில் இந்த மருதாணி இலையை மேல் பக்கத்திலிருந்து கீழ்ப்பக்கம் பார்த்தபடி கட்டி தொங்கவிட வேண்டும். வேப்ப இலையை எப்படி கட்டி தொங்க விடுவோம் அதே மெத்தடில் தான் மருதாணி இலையை பயன்படுத்த போறீங்க. தயார் செய்த இந்த மருதாணி இலையை நிலைவாசலில் நடுப்பகுதியிலோ அல்லது வலது பக்கத்தில் இடது பக்கத்திலோ ஏதோ ஒரு பக்கத்தில் கட்டி தொங்கவிட்டால் போதும். உங்கள் வீட்டில் இருக்கும் மகாலட்சுமி அனாவசியமாக நிலைவாசலை தாண்டி வெளியே போக மாட்டாங்க. வீட்டிற்குள் வறுமை நுழையவே நுழையாது. தினமும் வீட்டில் விளக்கு ஏற்றும் போது ஒரு ஊதுவத்தியை மட்டும் அந்த நிலைவாசலுக்கு காண்பிக்கும் போது இந்த மருதாணி இலைக்கும் காமிக்க வேண்டும். இதுதான் பரிகாரம். மாதத்தில் ஒரு நாள் இந்த இலை காய்ந்து சருகாகி கீழே கொட்டிவிடும். மீண்டும் இதை புதுப்பித்து கொள்ளுங்கள். இவ்வளவுதான் பரிகாரம். நிலைவாசலில் மேலே சொன்னபடி முறைப்படி மருதாணி இலையை வைத்து பாருங்கள். மகாலட்சுமி மறுபேச்சு பேசாமல் உங்கள் வீட்டில் தங்கிவிடுவாள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான பல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.